அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வணக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் கம்போடியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். தாய்லாந்து கம்போடியா ரொம்ப விகாரஸாக போயிட்டுருக்கு. வெறித்தனமான தாக்குதல் இரண்டு தரப்புலையும். மிக முக்கியமாக கோயில் நகரத்தை குறிவைத்து தாக்கம் நிகழ்த்தப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு, இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு 2 நாளைக்கு முன்பு பெனின் அப்படின்ற ஒரு நகரம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அங்கே பாருங்கள், திடீர்னு ட்விஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஓடி வந்து பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஃப்ரான்ஸ் இங்கேருந்து இராணுவத்தை அனுப்பியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தகவல், நம்ம இந்தியாவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாடான தாய்லாந்து கம்போடியாவுக்கான யுத்தகலம் மிக கடுமையான யுத்தகலமாக இருக்கிறது. வீடியோ பதிவுகள்லாம் அங்கிருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. இரண்டு தரப்புலையும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சேஃபாக வெளியேற வச்சுட்டாங்க. கடுமையான தாக்குதல். இதுவரை கம்போடியா கொஞ்சம் ஒரு சில நிலப்பகுதிகளை இழந்திருப்பதாகவும், கம்போடியா பகுதிகளை தாய்லாந்து கைப்பற்றியதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்கள் மீது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எந்த கோயில் நகரம் தனக்கு வேண்டுமென்று தாய்லாந்து தாக்கல் நடத்துகிறார்களோ அந்த கோயில் நகரமே வந்து நிறைய அளவுக்கான தாக்குதலை உள்ளாக்கப்படுகிறது. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு கீழேருந்து பாருங்கள். அதாவது கடற்பகுதி ஓரம் இருக்கக்கூடிய கம்போடியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பக்கத்தில் இவங்க தாய்லாந்துடைய நேவியினுடைய மரைன் வந்து கைப்பற்றிட்டாங்க. மிக முக்கிய பகுதியை கைப்பற்றி இப்போ இவங்க வசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா 1, 2, 3 இருக்குது பார்த்தியா? 1, 2, 3 எல்லாமே அங்கே கம்போடியானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ்டு பொசிஷன் இருக்கு இல்லையா? அந்த பொசிஷனை வந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம். இனி அவங்க அந்த பொசிஷனில் இல்லைன்றமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 அப்படின்ற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அங்கே கொடியே ஏற்றிட்டாங்க. அந்த பகுதியை பிடிச்சி நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வெற்றி பெற்றுட்டோன்றாங்க. அப்புறம் கம்போடியானுடைய சிட்டி அது வந்து சாம்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் நேற்று தாய்லாந்துடைய F-16 போர் விமானம் மூலியமாக கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது, ப்ரீச் விஹார் டெம்பிள். இந்த ப்ரீச் விஹார் டெம்பிளை நோக்கி தான் இந்த தாக்குதல். அது 2 பகுதியாக பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லை பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பழமை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த கோயில் என்ன பண்ணிட்டாங்க, கம்போடியாவை ஒதுக்கிட்டாங்க. அப்போ இருந்தே 2 நாடுகளுக்கு பிரச்சனை. ஒரு 100 ஆண்டு காலமாகவே இந்த இஷ்யூ ஓடிட்டே இருக்குது. இது எங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதி மட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கூட இந்த யுத்தமே சொல்ல முடியும் நம்ம. அதனால் அந்த பகுதிகளில் அடுத்தடுத்து முன்னேறி இருக்கக்கூடிய பதிவுகள் அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ லெட்ஸ் மேக் ஏ டீல் இன்னும் ஓடி வராமல் இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிட்ட தகவலாக இருக்கலாம். ஆனால் கம்போடியா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, பதிலுக்கு நாங்களும் தாக்கல் நடத்திட்டுருக்கோம், பெரிய அளவுக்கான பகுதிகளை கிளைம் பண்ணுறோன்றாங்க. தாய்லாந்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகள் எல்லாமே வந்து அமெரிக்கா பின்புலமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் F-16 போர் விமானம்லேருந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ பார்க்கலாம். இந்த தடவை யார் எந்த பேச்சும் கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக அடித்து நொறுக்கி மண்டிகள்லாம் ஒட்டச்சே தள்ளுன்ற மாதிரி வந்து 2 தரப்பில் ரொம்ப வெறிப்படுத்த வேங்கையாகிறாங்க. ஓட்டசாமின்னு உழுக்குனா கூட முடியாது, நாங்கள் அடித்து நொறுக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கக்கூடிய பதிவு. அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, இங்கேருந்து நம்ம ஆஃப்ரிக்கா பகுதிக்கு போய்ட்டு அங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஏற்கனவே அங்கே இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடு எதுனா நைஜர், மாலி, பர்கினா ஃபேஷோ. இது 3 நாடுகள் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக அந்த நைஜீரியாவுக்கு பக்கத்தில் பாருங்கள் பெனின் இருக்குது. அதாவது பர்கினா ஃபேஷோ ஒட்டி இருக்குல்ல, அந்த நிலம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்பு இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விட்டதாகவும், அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார், கைது செய்ய போகிறோன்னா சொல்ல. அந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சின்ன பசங்க வந்து அந்த நேஷ்னல் டிவியை பிடிச்சிட்டு சொன்னால் நாங்கள் என்ன நம்பிடுவோமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பான்னு சொல்ல. பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லாத இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. பட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, நைஜீரியாவிலிருந்து ஒரு சில இராணுவ குழுக்கள் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் வரைபடத்தை காட்டி விளக்கணும்னு விரும்புகிறேன். நைஜீரியா வட்டமடித்து காட்டுறேன்னா பக்கத்தில் பெனினா, இங்கே பக்கம் பர்கினா ஃபேஷோ. ஏன் நான் பர்கினா ஃபேஷோ உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, இது நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பகுதிக்கும் இன்றைக்கி நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிறது இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து பெருசாக லிங்க் இருக்குங்க. தாக்குதல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெனினுக்குள்ளார நைஜீரியாவுடைய இராணுவத்தினுடைய உதவியால் தான் தாக்கல் நடத்தது. அப்போ இவங்க
போர்ச்சுக்கல் போகிறதா சொல்லிட்டு அந்த நைஜீரியானுடைய ஒரு விமானம் ஒன்று, அதாவது கார்கோ விமானம் ஒன்று, அது நைஜீரியானுடைய 11 மிலிட்டரி முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே சுமந்து சென்று பெனினை கிராஸ் பண்ணி பர்கினோ ஃபேஷோ வழியாக போகும்போது திடீர்னு தரையிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பர்கினோ ஃபேஷோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அனுமதி இல்லாமல் எங்களோட நிலப்பகுதியில் பறக்கிறீங்க, நாங்கள் சுட்டுடுவோம், உடனே இறக்குங்கன்னு சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக இறக்கிட்டாங்க. 11 பேர்த்த வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த 11 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் விசாரணை மேற்கொள்கிறோன்றாங்க. அந்த 11 பேர் பிடிச்சி வச்சதுக்கும் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருக்குது. சரி, அது அந்த ஒரு சாப்டர் அப்படியே வைத்துக்கலாம். இன்னொரு சாப்டர் என்ன அப்படின்னா, அந்த பெனின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைஜீரியா இருக்குல்ல, நைஜீரியாவில் இருக்கக்கூடிய டினிபு, அந்த டினிபு என்ன பண்ணிட்டாரு, அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாகவே கொண்டு வராரு. இனி நம்ம பெனின் நகரத்தை பெனின் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் நம்ம தேவைப்பட்டால் இராணுவத்தை அனுப்பியும் நம்ம காப்பாற்றலாம். இனி இராணுவ புரட்சி அங்கே ஏற்பட்டது அப்படின்னா அது நம்ம நாட்டுக்குள்ளேயும் பரவ ஆரம்பித்து விடும். அதனால் முளையிலே கிள்ளி எரிய வேண்டும்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைஜர் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் சரி மாலியும் சரி 2 நாடுகளும் இல்லை பர்கினோ ஃபேஷோவும் சேர்ந்து தான் சொல்கிறேன், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நைஜீரியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அந்த நாடு பேசி தீர்த்துக்கணும். தேவையில்லாமல் 3ஆம் தர நாடுகள், பக்கத்தில் இருக்கிற நாடுகள் உதவின்ற பேரில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நாங்களும் பெனின் நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கும், அதனால் காலி ஆகிடுவீங்க, பார்த்திக்கோங்கன்ட்டாங்க. இப்போ இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்னென்னா, இப்போ தான் நான் விஷயத்துக்கே வரேன். நான் உங்களுக்கு முன்ன ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொன்னேன்ல, அந்த 11 பேர்த்த டீடைன் பண்ணி உள்ளே வைத்திருக்காங்கன்ட்டு. அந்த 11 பேர் டீடைன் பண்ணி உள்ளே வைத்ததுக்கும் அதுக்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்பு தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் அங்கே போய்ட்டு நைஜீரியாவில் இறங்கியதாகவும் ஃப்ரான்ஸ் வந்து போய்ட்டு ஆயுதங்களை இறக்கியதாகவும் தகவல் வந்திருக்கிறது. சரி, ஃப்ரான்ஸுக்கு என்னப்பா பெரிய அளவுக்கு விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே ஃப்ரான்ஸ் வந்து இந்த பர்கினோ ஃபேஷோ, மாலி, நைஜர் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அங்கே ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஃப்ரான்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு இராணுவ புரட்சியாக ஏற்பட முதல்ல வந்து ஃப்ரான்ஸ் வீரர்களை தான் வெளியே துரத்த ஆரம்பித்தாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளம்புங்க, எங்கள் நாட்டை நீங்கள் கொள்ளையடிச்சது போதுன்ட்டு. இப்போ பெனினுக்குள்ளேயும் வந்து துரத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்கு எங்கே போவாங்க? ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியல. இவங்க எல்லாமே யுரேனியம் ரிச் இருக்கக்கூடிய நாடுகள், தங்க புதையல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், பேட்டரி தயாரிப்பதற்கான கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ பெரும்பாலும் ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து மற்ற நாடுகளை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட கொஞ்சம் தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசி உங்கள் நாட்டை காப்பாற்றணுன்ற பேரில் அவங்க இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த இராணுவ புரட்சி இப்போ ஃப்ரான்ஸுடைய கோமாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நைஜீரியா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஆனால் நைஜீரியா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பர்கினோ ஃபேஷோ வந்து நம்மளுடைய 11 வீரர்களை வந்து டீடைன் பண்ணாங்கல்ல, பிடிச்சி வச்சாங்கல்ல, அதை விடுவிச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நம்ம அதை வந்து பெருசாக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு, அதே சமயத்தில் நாங்கள் பெனின் நாட்டுக்கு வந்து உதவி செய்வோமா என்றால் கண்டிப்பாக செய்வோன்னு இருக்காங்க. ஸோ சப்போஸ் நைஜீரியா வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியுது, வீரர்களை உள்ளே அனுப்புறது தெரியுது, அவங்க உள்ளே அனுப்புனாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் உள்ளே வரும். இங்கே இருக்கக்கூடிய பர்கினோ ஃபேஷோ போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற அந்த பெரிய பெரிய நாடுகளோட ஏஜென்ட்டுகளாக செயல்படுவாங்க. சப்போஸ் உள்ளே வந்து தாக்கல் நடக்கும் பட்சத்தில் சீனாவும் ரஷ்யாவும் அவசரமாக பர்கினோ ஃபேஷோவுக்கு வந்து போப்பா பெனினுக்கு உதவி பண்ணுவாங்க. அங்கே ஃப்ரான்ஸ் வந்து ஓடி போயிட்டு அங்கே போங்க சீக்கிரமாக, அதை வந்து இராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமன்னு சொல்லிட்டு அவங்க இராணுவ வீரர்களையும் கொஞ்சம் ஆயுதங்களையும் அனுப்பிவிடுவாங்க. பட் இந்த இடத்துல அமெரிக்கா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும். சரி சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் லெட்ஸ் மேக் ஏ டீல், நான் வரேன், அப்படி இல்லைனா எனக்கு எந்த வகையில் நான் என் பக்கம் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துக்கிறேன், அவங்க ஒரு பக்கம் டைலாக் கொடுவார், அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். மோஸ்ட்டு புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, புரிஞ்சுக்கிட்டீங்கள? இன்னும் புரியலனாலும் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அடுத்து நம்ம வந்து இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஏன்னா இஸ்ரேல் என்னென்னா, திடீர்னு இன்றைக்கி நியூயார்க் போஸ்ட்டும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆன்டி ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப் வந்து ஒரு சில ரெய்டெலாம் விட்டுருக்காங்க. அந்த ரெய்டு விட்டதில் ஹமாஸ்னுடைய ஹெல்த் மினிஸ்டர்ஸ் வீட்டில், அதாவது ஹமாஸ் சார்ந்திருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர்ஸ் வீட்டில்
முக்கியமான ஒரு சில குடோன்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு தேவையான பால் பொருட்கள், அத்தியாவசிய நியூட்ரிஷனுடைய பாக்கெட்லாம் வந்து டன் கணக்கில் அப்படியே கொடுக்காம அப்படியே வைத்திருந்த பதிவுகளும் வீடியோ பதிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் இந்த ஐநாவும் சரி இல்லை வேர்ல்டு கிச்சன் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பட்னியால் இறந்து போகிறாங்க. இந்த பட்னிக்கு மிக முக்கிய காரணமே யார் அப்படின்னா இஸ்ரேல் தான் காரணம், உள்ள விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தாங்க. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை என்னவென்றால், இந்த பொருட்களை எக்ஸ்பைரி டேட் ஆகி கெட்டு போய் அப்படியே இருக்குன்னா வேண்டுமென்றே தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகளை எல்லாம் பதுக்கி வைத்து குழந்தைகளுக்கு சென்று விடாமல் பார்த்துவிட்டு ஒரு செயற்கையாக ஒரு பட்னி சாவுகளை உருவாக்கி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்ததா ஹமாஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள், இங்கேருந்து போன உணவு எதுவுமே அவங்க கொடுக்கல, அப்படியே டம்ப் பண்ணிக்கிட்டாங்க. இறப்புகள் வந்ததும் அந்த இறப்புக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் கிடையாது, ஹமாஸ் தான் சொந்த மக்களையே பலிக்கடாவாக்கியிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை நியூயார்க் போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீ வருகின்ற காலங்களில் ஹமாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கும். அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம். அது ஒன்று. சரி, இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, சிரியானுடைய எல்லை பகுதியில் அங்கே இஸ்ரேலினுடைய இராணுவம் திடீர்னு ஒரு ரோந்து பணி, ஆனால் அவங்க எல்லைக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் போகிறாங்க. அவங்க திடீர்னு அவங்க எல்லை பகுதியிலிருந்து, அதாவது சிரியாவுடைய மக்கள் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களை பார்த்து கல்லடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வான் பண்ணுவதற்காக மறுபடியும் ஃபஸ்ட்டு வானத்தை நோக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் காலை நோக்கி ஷூட் பண்ணிட்டாங்க. 2 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சிரிய இராணுவம் ஓடி வந்து விட்டது, அவர்களை காப்பாற்றியிருக்கிறது. மறுபடியும் ஒரு குழுவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உடனடியாக பத்திரிகைகள் என்ன எழுதியதென்றால், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் முற்றியது முதல் நடக்கிறது தாக்குதல், என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அதற்கு இஸ்ரேலும் சிரியா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த இன்சிடென்ட் நடந்தது உண்மை தான், பதற்றமாக இருக்கிறது உண்மை தான், பட் நாங்கள் 2 பேரும் தாக்குதலாக நடத்திக்கல, சும்மா பேசிகிட்டு இருக்கோமாமான்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கின்ற தகவல் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. அப்படியே கொஞ்சம் தள்ளி இன்றைக்கி அமெரிக்கா வந்து அதிரடி அறிவிப்பு. இத்தனை நாள் பிரேசில் அப்படின்னா வந்து எங்களுக்கு எதிரி நாடு, அப்போல்லாம் முடியாது, லுலுடா சில்வா அவர்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல. லுலுடா சில்வா அவர்கள் நானும் ஒருபொழுதும் அமெரிக்கா கிட்டே இறங்கி போக மாட்டேன், வேணும்னா அவங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. அமெரிக்கா உடனடியாக பிரேசில் மீது தடைகளை போடு வரியன்னு போட்டு மிரட்ட, அப்பையும் அவங்க மதிக்காமல் ஒன்றும் இல்லை போங்கன்னு சொல்ல. இடையில் அங்கே ஐரோப்பா போயிட்டு லூடா சில்வா அவர்களை கவலைப்படாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், கை கொடு அப்படின்னு அவர்கிட்ட கையை கொடுத்து, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிறோம்பா அப்படின்ட்டு வாய் வார்த்தை சொல்ல. சரின்னு அவரும் போயிட்டாங்க, ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல. திடீர்னு திருப்பி வந்து எங்கள் பிரேசில்கிட்ட கேட்க, பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா வந்து 2030 வரைக்கும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை மினரல்ஸும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே வாங்கிக்கிறோம், கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிறோம், டேபிள் மேலே காசை வச்சு சைன் வாங்கிட்டே போயிட்டாங்க, அதனால் என்ன மன்னிச்சிடுங்க, கிடைக்கிற அதான் ஏற்கனவே இருக்கிற விலையை விட பல மடங்கு நான் கொடுக்க தயாராக இருக்குன்னு தயாராகிட்டாங்க, அதனால் என்னை விட்டுருங்க ஐரோப்பான்றாங்க. இப்போ ஐரோப்பா என்னென்னா ஓடி வந்து எங்கள் ஆட்டத்தையே நீங்கள் கலைக்கிறீங்களான்ற மாதிரியான கோபத்துலையும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்க்கலான்னா, ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான டிமாண்ட் அமெரிக்காவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சீனாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சீனா கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் வேறு எந்தெந்த நாட்டில் இருக்கோ அதை தேடி கண்டுபிடித்து ஒப்பந்தங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். பட் சமீபத்தில் கூட இந்தோனேஷியா கிட்ட கூட ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டாங்க. ஆனால் இந்தோனேஷியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அப்போ ஒப்பந்தங்கள் போட்டது உண்மைதான், ஆனால் அதை செயல்படுத்த முடியல, அதனால் கொஞ்சம் டவுட்டு தான்ற மாதிரி அங்கே இந்தோனேஷியா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பிரேசிலில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்கா பண்ணும்போது இன்னொரு விஷயம், தொடர்ந்து எலான் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவை கொஞ்சம் டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாரு. உர்சல்லா ஒண்டர்லியான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது, அவங்க ஒன்றும் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அந்த முதல்ல நீங்கள் டெமோக்ரஸியை உருவாக்குங்க, அப்புறம் எனக்கு சட்டம் போடுங்கன்னு யார் இங்கேருந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராத்தில் தந்த ட்விட்டை போகிறாரு. ஐயா, இப்போ உங்களுக்கு தேவையா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு தேவையா, அங்கே டெமோக்ரஸி இல்லைன்றது தேவையா? தொடர்ந்து ஐரோப்பாவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். அப்போ நம்மளோட பிரசிடெண்ட்டு அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரசிடெண்ட்டுக்கான
பெரிய அளவுக்கான பலம் வந்து பிரதமருக்கான அதிகாரத்தை விட பிரசிடெண்ட்டுக்கான பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல, மக்களை சந்திக்கிறது மீதியான விவகாரங்களில். பட் அங்கே அப்படி இல்லை. ஐரோப்பாவில் எல்லா முடிவுகளையும் எல்லா இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சல்லா வேண்ட லியான்னு கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பிரசிடெண்ட் அப்படி தான். பட் இந்தியாவில் ஆனால் சோக்கால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு தான் வானளாவிய அதிகாரங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். கையெழுத்து போகிறதுக்கும் மற்றதுக்காகவும் தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் 2 கான்செப்டும் ஒன்று தான். நம்ம பிரசிடெண்ட்டும் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். ஐரோப்பானுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் பாலிசி தலைவர், ஐரோப்பாவுடைய தலைவர், இந்த மாதிரி மட்டும் ஒரு 10 பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மள மாதிரியே பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு பவர் அதிகம், பிரதிநிதிகளுக்கு பவர் அதிகன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. இந்தோனேஷியா நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் இந்தோனேஷியா வந்து நிறைய அந்த மலைப்பகுதி டூரிஸ்ட் பகுதி எல்லாமே கொஞ்சம் சீல் வச்சிட்டாங்களாம். ஏன்னா அந்த அடிச்சுட்டு வந்த சேறு சகதியை விட அந்த வெட்டி விட்ட காடுகளை அழித்ததுக்கப்புறம் அந்த கட்டைங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அகற்றுவதற்கு ரொம்ப நாள் ஆகிடுமா. அதனால் இப்போதைக்கு நிறைய பகுதியை வந்து கம்ப்ளீட்டாக சுமத்ரா தீவு ஃபுல்லாக வந்து சீல் வச்சிட்டாங்களாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடுகளை அழித்து விட்டு நகரங்களை உருவாக்கி ஹோட்டல் கட்டுறன்ற பேரில் இப்படி பண்ணிட்டாங்கன்றதுனால அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுன்றமா சொல்லியிருக்காங்க. 1. 2வது, சவுதி அரேபியாவில் நேற்று ஜெடா அண்ட் மெக்கா ப்ராவினன்ஸில் சரியான மழை, பயங்கரமான மழை, மிகப்பெரிய கனமழைன்னு இருக்காங்க. நிறைய கார்கள் வந்து ஃபுல்லாக மூழ்கி இருக்கிற பதிவுகளும் பார்க்க முடியுது. இது அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகள் பர்மனெண்ட்டாகவே இந்த நாட்டு மக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே எப்போவுமே நுழையக்கூடாது என்ற ஒரு உத்தரவு போட்டாங்க. அதில் ஆப்கானிஸ்தான், ஹெய்த்தி, சோமாலியா, இது இல்லாமல் ஒரு 4-5 நாடுகள்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் வந்து 3ஆம் தர நாடுகள், எப்போவுமே எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய பெருளவுக்கான தடைகளை விதிச்சிருக்காங்க. நேற்று ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ எங்கள் நாடுகளுக்கு தண்ணீரை விட வேண்டும், இல்லை என்றால் 5% மேலே வரி விடுவேன், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வாங்கிட்டு விளை வச்சுட்டு கடைசியில் எங்கள் விவசாயிகளுக்கே மறுபடியும் நீங்கள் அனுப்பலாம் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேள்விகள் கேட்டது. ஏன்னா மெக்சிகோ எங்கே இருக்குன்னா, மெக்சிகோவுக்கு வந்துட்டு திரும்பி மெக்சிகோ வந்து அமெரிக்க விவசாயிகளுக்கு தண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது. இப்போ கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் இஷ்யூ இருக்குல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு தண்ணி திறந்து விட்றோம், விவசாயம் பண்ணுறோம், மீதி எங்கள் மக்களும் கொடுக்கல, அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு தான் 5% வரின்றாரு. சரி, கிளாடியா ஷண்முகம் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை, நான் தண்ணி அனுப்புகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கேட்குற ஒன்றெல்லாம் திறந்து விட முடியாதுன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் சொத்துக்களை நாங்கள் திருடி வைத்திருக்க மாட்டோம், அதுக்காக நாங்கள் அந்த அசட்டு வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, நீங்கள் ஐரோப்பா நாடுகள் நீங்கள் வேணால் திருடிக்கோங்க, பட் எங்களை ப்ரெஷர் கொடுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா G7 நாடுகள் நேற்று கூட்டும்போது ஜப்பான்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ரஷ்யாவோட சொத்துக்களை திருடி வர பணத்தை ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்கன்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு ஜப்பான் ஒத்துக்கலை. இல்லை எங்கள் நாட்டு பொருளாதாரம் இன்னும் உங்களை மாதிரிலாம் நான் ஏமாளியாக விரும்பலை, முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஜப்பான் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஏன் பணம் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஆப்கானிஸ்தானில் இந்த பீக்கி பிளிண்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியரான வெப்சீரிஸ் ஒன்று, அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸால் அப்படியே கொஞ்சம் உள்வாங்கி அந்த ட்ரெஸ் கோடை வந்து பயங்கரமாக போட்டு அந்த 4 பேர் சுற்றி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து விட, ஆப்கானிஸ்தான் சாதாரண ஆளும் கிடையாதுல்ல, டேய் என்ன நம்ம ஊரில் ட்ரெஸ் கோடை சேவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ என்ன அங்கே அப்படியே பெருசாக கோட் ஷூட்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க, வாங்கன்னு பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு அவங்கள வந்து அந்த மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பியிருக்காங்களாம். பார்த்து திருத்தி விடுங்க அவங்கள, முறைப்படி தாடியை விட்டுட்டு தலையில் ஒரு உருமாலை கட்டிக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு போன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆப்கானிஸ்தானில். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு பீக்கி பிளண்டர்ஸ் மாதிரி தம்மவனை கையில் வச்சுக்கிட்டு பாக்கியில் விட்டு ஹேன்னு பணம் விடுவாங்களா, அங்கே அப்படியே அழுக்க தூக்கிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக ஒரே ஒரு அதிர்ச்சி தகவல், அமெரிக்கானுடைய F-18 ஃபைட்டர் ஜெட் வெனிசுலாவோட எல்லை பகுதியில் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து அதே பகல் நின்று பயங்கரமாக தாக்கல் நடத்தி விடுமா என்ற எண்ணத்தில் இருந்ததாகவும் கொஞ்சம் பதற்றம் இருந்தது. ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம்கிட்ட எந்தெந்த நிறுவனங்கள் ஒப்பந்தம் போடுதோ அது எல்லாம் காலி ஆகுது. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரீம் 11 பயங்கரமாக ஒப்பந்தம் போட்டாங்க, காலி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சஹாரா ஃபஸ்ட்டு அவங்க தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களாக காலி ஆகிட்டு கடைசியில் யார் ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ IDFC போட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஹாட்ஸ்டார் இருக்காங்களே, ஜியோ ஹாட்ஸ்டார் 2024-25 25,760 கோடி இழப்பான். ஐயா, 1 கோடி 2 கோடி இல்லை, எங்களுக்கு வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் மூலிமா கிரிக்கெட் ஒளிபரப்புனதில் உரிமையிலிருந்து நாங்கள் விலக விரும்புகிறோம், ஏன்னா எங்களுக்கு 25,000 கோடி பக்கம் எங்களுக்கு லாஸ்ன்னு இருக்காங்க. சரி ரைட்டு,
ரொம்ப சிறப்பாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இதே ஜியோ ஹாட்ஸ்டார் தான் இன்றைக்கி தமிழகம் என்ன பண்ணாங்க, ஒரு 4000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்கு பாஸ் இந்த 4000 கோடினா, இது தமிழக அரசியலில் சீரியல் எடுப்பதற்காகவோ ஏதோ சம்திங் வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்காகவோ தெரியல. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கு தமிழக அரசு சார்பாக ஒப்பந்தம் போட்டு இதுதான் முறை 4000 கோடிக்கு பக்கம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களே லாஸு 25,000 கோடிக்கு மேலே லாஸுன்றாங்க. வழக்கமாக இந்திய கிரிக்கெட் டீம் கிட்ட ஒப்பந்தம் போகிற எல்லாமே எப்படி தான் ஆகுமோ? ஏன்னா ஏலத்தில் போட்டி போட்டு ஓவராக எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களால் சம்பாதிக்க முடியறதில்லைன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ பழைய மாதிரிலாம் இல்லைங்க. 2020னா பார்க்குறாங்க. அது 5 டே மேட்சோ இல்லை 1 டே மேட்செல்லாம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரேர். அப்போ தான் ஊருக்கு ஒரே டிவி இருக்கும், இல்லை அது மாதிரி இருக்கும். இப்போ உட்காந்துட்டு ஃபுல்லு பொழப்பையெல்லாம் விட்டுட்டு போய் பார்ப்பாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, ஸ்கோர் மட்டும் பார்ப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அந்த இது குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். 2020 மட்டும் தான். அது கொஞ்ச நாள் போனால் IPL தான் ஃபேமஸ் ஆகும், மற்ற இது ஃபேமஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது கூடுதல் தகவல். அப்புறம் அந்த எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இந்தியாவில் ஒன்றும் ஃபிக்ஸ், அதாவது இங்கே ட்ராய் ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, மாதத்துக்கு 8,600 ரூபாயாம். அந்த கிட்டு ஒன் டைம் ப்ரைஸாக 34,000 ரூபா பக்கம் வருதான். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ ரைட்டு எவ்வளோ 8,600 ரூபா. இப்போ உங்களுக்கு எலான் மாஸ்கினுடைய ஸ்கீமில் ஸ்டார்லிங் நெட்வொர்க்கு வேணும் அப்படின்னா 8,600 ரூபா மாதம்ன்றாங்க. ஐயா நாங்கள் 3 மாதத்துக்கு 600 ரூபாய்க்கே புலம்பிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் மாதத்துக்கு 8,600னா ரைட்டுண்ணா. ஆனால் இந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே பேசணும். இருக்கிறதுலே இந்தியாவில் பார்த்தோன்னா டேட்டா ரொம்ப ரொம்ப சீப்புங்க. நம்மளுக்கும் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகள் என்ன போட்டித்தன்மைக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே இந்தியாவோட ப்ரைஸை அடித்து உடச்சி கொடுக்க முடியாது. நீங்கள் ஏன்னா எங்கனாலும் கம்பேர் பண்ணுங்கள், இந்த டேட்டா காஸ்ட் அப்படின்னும்போது இந்தியாவில் ரொம்ப சீப்பாக இருக்குது. அமெரிக்காலாம் போனீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், டேட்டா காஸ்ட் எல்லாமே. அப்புறம் ஃப்ரான்ஸில் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸ்லாம் ஒரு சில நாடுகள், அப்புறம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பட் பெரும்பாலான நாடுகளில் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு கூடுதல் தகவல். இவங்க இங்கே இருக்கக்கூடிய காம்படேட்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் சர்வே பண்ண முடியாது. 8,600 ரூபா ஸ்டார்லிங் நெட்வொர்க்கு மாதத்துக்குன்னா வருவாங்களா, எத்தனை பேர் வருவாங்கன்னு கேளுங்க. அது அன்லிமிட்டெட் ஜிபியாக கூட வச்சுக்கோங்க. நாங்கள் தாங்க 5G போட்டவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஜிபி வருதே அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். இந்த மாதிரி நிறுவனங்கள் உள்ளே வரும்போது தான் நம்ம இந்திய நிறுவனங்களுடைய வேல்யூ நம்மளுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.